ஹலோ. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, அதுக்குள்ள இங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். வணக்கம் வணக்கம். சரி. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆமா. சென்ற விடத்தான் செலவிடா தீதூரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. சென்ற விடத்தான் செலவிடாது தீதூரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அது கடைசி 42 43 அது சொல்லியிருக்கேன். அதான் எடுத்து வச்சிருந்தேன். பரவாயில்ல. அப்போ இந்த விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்துக்கொள்கிறது. உடல் சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. சத்தம் வந்துட்டே இருக்கு. டரார் சத்தம் வந்துகிட்டே இருக்கீங்க. கடகடன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அமைதி உட்காருங்க. கழிவு உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது எந்த பாடையா? 43ங்களா? 71ஆம் பக்கம் 5வது பாடம். 71ஆம் பக்கமா? 71. உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றில் இருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போல வாழ வல்லது என்று ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் எக்கர்ட் குறிப்பிடுகிறார். கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும். இந்த உடல் என்ன பயன்படுத்திக்குது? தண்ணீரை பயன்படுத்திக்குது. உணவா விஷமா மாத்திக்குது. தண்ணீரை என்னவா பயன்படுத்துது? தண்ணீர். இந்த உடல் வந்து தண்ணீரை எந்த மாதிரி பயன்படுத்திக்குது? உராய்வை குறைப்பதற்கும் எண்ணெய் போடுவதற்கு போலவும் பயன்படுத்திக்குது ஐயா. உராய்வை குறைப்பதற்கும் அப்புறம் எண்ணெய் போடுவது போலவும் வெளியேற்றுவதற்கும் கழிவுகளை வெளியேற்றத்துக்கு. இந்த ரெண்டு முக்கியம். நீங்க இந்த 72 மணி நேரம் என்ன பயிற்சி பண்றீங்க? தண்ணீர் அந்த உராய்வை குறைப்பதற்கும் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நீங்க பண்றீங்க. ஏன் உங்களுக்கு மயக்கம் கிறுகிறுப்பு வரல? ஏன் 3 நாள் நீங்க நீர் பயிற்சி ஏன் மயக்கம் கிறுகிறுப்பு வரல? உங்களுக்கான சக்தி எங்க இருந்து கிடைக்குது? விண்வெளியில இருந்து ஐயா. சரி, விண்வெளியில இருந்து வருது. விண்வெளியில இருந்து வருது. அதுக்கு முதல்ல என்ன சொல்லணும்? காற்று. முதல்ல காற்றை பத்தி பேச. காத்துல என்ன இருக்குது? சக்தி இருக்குது. என்ன சக்தி? நைட்ரஜன் சக்தி. நைட்ரஜன் என்னவா மாறுது? புரோட்டீனா மாறுது. நைட்ரஜன்ல நியூட்ரான் இருக்குது. அந்த நியூட்ரான் மிகப்பெரிய ஆற்றல். சூரியனை இயக்கிறது நியூட்ரான் தான். உங்க உடல் இயங்குற நியூட்ரான் தான். எல்லாம் நியூட்ரான் தான். நியூட்ரான் தான் பயங்கரமான ஆற்றல். அந்த நியூட்ரான் தான் உடம்பை. நியூட்ரான் காத்துல இருக்குது. நியூட்ரான் காத்துல இருக்குது. அணுவாக இருக்கிறது. அதை உங்களுக்கு பயன்படுத்திக்குது. சரியா? கழிவு பொருளும் விஷப்பொருளும் இல்லாத உடலுக்கு, ஒரு மனித உடலுக்கு வேறு சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்துக்கு அது அவ்வப்போது பயன்படுத்தப்படும். தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக தூய்மை மேன்மைன்னு அர்த்தம் மேலான நிலைக்கு நீங்க அடைவீர்கள். நான் முன்னும் உணவு எந்த மாதிரி உடம்பு செலவழிக்கிறது? கொஞ்சம் படித்ததெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக படித்ததெல்லாம் மறந்துவிட்டு சுயமாக சிந்திக்க வேண்டும். சரி,
நான் உண்ணும் உணவு எந்த மாதிரி சாலிடு மலமாக சாலிடு வேஸ்ட் மலமாக தினமும் வெளிக்கு போறீங்க. இப்ப மலமே நீங்க போறதில்ல. ஏன்னா உணவு மலமாக போறதுனால நம்ம சுத்தத்தைப்படுத்துறோம். உணவு மலமா திங்கறதுல என்னவா மலமா போறது, திங்கறதெல்லாம் மலமா போறதுனால திங்கறது இல்ல. என்னது திங்கிறது இல்ல. இப்ப திங்கறதெல்லாம் மலமா போகுது. அது என்ன சந்தனமா போறது இல்ல. சந்தனமா போனா கூட எடுத்து வலிச்சு வச்சுக்கலாம். திங்கறதெல்லாம் மலமா போறது. அப்புறம் அது எது என்ன பண்ண தேவையில்லை. அது ஆமையா. அதுதான் அர்த்தம். அதுவும் புரியுது. அப்படி தின்னீங்கன்னா மலமா நாற்றத்தை பிணவாடையோட வெளியே போகும். அதே நாற்றத்தோட சிறுநீர் பிரியும். 2வது 3 அதே பிணம் தான், அந்த நாற்றம் தான் இரவில் ஒரு பகுதி நாக்குல படியுது. அதைத்தான் காலை எந்திரிச்சு பல்லு வளர்க்குறீங்க. ஆனா நீர் மருத்துவம் என்ன சொல்லுது? ஆனா பல்லு வளர்க்க மட்டும் பத்தாதுரா, தொண்டை வரைக்கும் மட்டும் பத்தாத, தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை காய்கறி வேக வைத்து கீழே இறக்கி விடுறான்னு சொல்லுது. 4வது அப்புறம் எதுக்கே தின்னிருப்பீங்க, மாவு தின்னிருப்பீங்க. மாவு அரிசி மாவு, கம்பு மாவு, சோள மாவு, ரை ஓட்ஸ் பார் எந்தெந்த நாட்டில் என்னென்ன கிடைக்குது மாவை தின்னு இருப்பானுங்க. அது என்ன ஆகி போச்சுன்னா அது கொழுப்பாக மாறி உள்ளே இருக்கிற உயிர் உறுப்புகள் போய் படிஞ்சிருது. படிஞ்சிட்டு பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. நீர் உணவில் மூலம் மாதக்கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு, மாதக்கணக்கில் கரைச்சி எடுக்கணும். எடுத்த பிறகு கடைசியில் என்ன சுத்தமான தூய்மையான உடல் ஏற்படும். அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தால் திங்கறதெல்லாம் வெளியே போயிருது. உண்டியல் காலி. அப்ப காலியாத்தான் இருக்க விரும்புது. என்னது? ஆமாங்க, காலியா வெற்றிடமா தான் இருக்கணும் உள்ள. இறப்பை வெற்றிடமாக இருக்கிறப்ப உடம்பு என்ன ஆயிக்குது? அவனுக்கு மட்டும்தான் நைட்ரஜன் வந்து புரோட்டீனா மாறும். அப்பதான் நியூட்ரான் வந்து புரோட்டானா மாறும். உள்ள இருக்கிற வெளியே இருக்கிற நியூட்ரான் புரோட்டானா மாறும். வெளியே இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனா மாறும். அவ்வளவுதான். ஆக கூட்டி கடித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில தான் நாம் வாழ்கிறோம் என்பதும், சாதாரண உணவை உங்களை சாகடிக்கிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதுதான் உங்களை நிலாவை சாகடிக்கிறது, பரமேஸ்வரி சாகடிக்கிறது, தயாளனை சாகடிக்கிறது, என்னை சாகடிக்கிறது. அது பேச வாய மூடிட்டு ஜீரண நீரை அமைதிப்படுத்த சொல்லுது. இதுல சந்தேகம் இருந்தா கேளுங்க. பெண்களை நீரிட முறைக்கு பயன்படுத்தி பலன் பெறலாம். நீரிட முறையை நீரிட முறை பின்பற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விடுகிறது என்று டாக்டர் அர்னால்ட். அப்ப நீரிட முறை அவருக்கு நல்லா நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு இந்த மாதவிடாய் மாதத்துக்கு அழுக்கு போயிருது. குழந்தை நல்லா பிறகு அழுக்கு போயிருது. வயது வந்த ஆண் பெண் அனைவரும் நீரிட முறையை பின்பற்ற கடமைப்பட்டவர்கள். இதுவரை நாம் பெற்ற அரைகுறை அறிவுக்கு காரணம் ஐரோப்பியர்கள் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறையே காரணம். இதுல என்ன சந்தேகம் இருந்தா கேளுங்க. பேசுங்க. இந்த காலத்துல வந்துங்க உடலை சுத்தப்படுத்த தெரியாதனால நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம்ங்கிறது இல்லாம இருக்குங்க. ஆமா. அதனால அதுக்கு வந்து லட்சக்கணக்குல செலவு பண்றாங்க. செலவு பண்ணி அவங்களால குழந்தை பார்க்க முடியாது. அத வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப பேர். நம்ம சொன்னோம்னால இந்த ஒரு முறைய வந்து யூடியூப்ல பாக்குறாங்க. பட் அத வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா உணவை வந்து நாம மறுக்கிறோம் இல்லையா? அதனால அதுதான் உடம்புக்கு உணவு தேவையில்லாமல் இருக்குது. உடம்பை சுத்தம் செய்யணும், அகத்தூய்மை செய்யணுங்கிற செய்தி வந்து 2000 ஆண்டா நின்று போச்சு. அது தமிழ் புலவர்கள் தவறா எழுதுன காரணம் காட்டி தமிழர்களுக்கு தெரியல. அவ்வளவுதான். தமிழ் புலவர்கள் தான் இந்த பாடத்தை தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. பாடத்தை தப்பா சொல்லி அப்ப குழந்தை இல்லாத காரணம் இதுதான் ஐயா. கழிவுகள் இருக்கிறதுனால குழந்தை பிறகாதவங்களுக்கும். ஆமாங்க. சரி. இது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த யோக முறையை தவறா சொல்லி கொடுத்தங்காட்டி தெரியாம போச்சு. இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதனாலதான் சுத்தமான ஆண்களுக்கு பெண்களும் குழந்தை உடனே உண்டாயிரும். சுத்தமான அதுக்கு ஒரு அது புராண கதையும் இருக்கிறது. குந்தி தேவி சுத்தமானவள்.
அவ சூரியன்கிற யோகி கிட்ட பார்த்து ஒரு மந்திரம் சொல்றா. உடனே சூரியன் வந்தார, 2 பேத்துக்கு குழந்தை பிறந்தாச்சு அடுத்த வினாடியே. எந்த வழியும் எல்லாம் புள்ள பத்துட்டான். அவன் பாட்டுக்கு போயிட்டான், இவ பாட்டுக்கு போய் யாருக்குமே தெரியாது. கடைசியில தான் தெரியும். அந்த மாதிரி 2 யோகிகள் சேர்ந்தால் தூய்மையான நிலையில் குழந்தை உண்டாகுங்கிறது புராணத்துல இருக்குது. நாம் சுத்தப்படுத்தணும்னா ஒழுங்கா குழந்தை பெற்றுக்கலாம். கற்பம் உண்டாயிருக்கும் பொழுது இந்த மாற்றம் செய்யக்கூடாது. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நிறைவு செய்யலாம். ஐயா நான் இன்னைக்கு கீரை மசிச்சு கடைஞ்சி 2 பிரெட் துண்டு போட்டு சாப்பிட்டுட்டேன் ஐயா. நீ மலம் போயிட்டு வந்துட்டீங்க. எத்தனை மணி நேரம்? 48 நாள் ஆயிடுச்சு ஐயா. 48 மணி நேரம். 48 மணி நேரம். ஏன் உங்களுக்கு 72 தானே சொன்னேன், 48 முடிச்சுக்கிட்டீங்களா? ஐயா ஒரு மாதிரியா இருந்த மாதிரி இருக்கு உடம்பு, வந்து வயிறு எல்லாம் என்னவோ பண்ற மாதிரி இருந்தது. சரி வெறும் கீரை மட்டும் மசிச்சு முருங்கை அப்ப கீரை. நாளைக்கு அடுத்த தடவை நாளைக்கு 72 மணி நேரம் தான் உங்களுக்கு. 72 மணி நேரம் என்ன பண்ணாலும் 72 மணி நேரம் தான். புரியுதா? சரிங்க. வயிறு பண்ணுச்சு கேட்கணும் இல்ல, வயிறு என்ன மாதிரி பண்ண கேட்கலாம் இல்ல, இந்த மாதிரி பண்ணதுன்னு நான் சொல்லி மாதிரி கேராவும் இருந்தது ஐயா. இவ்வளவு நாளா இல்ல, இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தது. சரி கம்முன்னு படுத்துட்டு இருந்தேன் ஐயா. சாப்பிட பிடிக்கல, அது கூட கேட்டேன்னு தவிர கொஞ்சம் தான் கீரை தின்ன முடியுது, சாப்பிட முடியல. அப்ப என்ன பண்ணிருக்கணும், அந்த எலுமிச்சம்பழம் சாறு சாப்பிட்டு தள்ளி போட்டிருக்கணும். சரி சரிங்க ஐயா. இல்ல எண்ணெய் வந்து கீரைக்கு போயிடுது. அது எண்ணெய் வந்து கீரைக்கு போய் கீரைதான் சாப்பிட்டு ஒண்ணும் பண்ணாது. அது 100 விழுக்காடு சரிதான். இருந்தாலும் எலுமிச்சாறு வச்சு தள்ளி போட்டிருக்கணும். என்னது தள்ளி போட்டிருக்கணும். சரிங்க ஐயா. நீ என்கிட்ட கேட்டிருந்தா தள்ளி போடும் சொல்லிருப்ப. இல்லையே சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒரு குற்றம் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப மறுபடியும் 72 மணி நேரம் போடுங்க. 72 மணி நேரம் போடுங்க. 72 மணி நேரம். சரிங்க ஐயா. வியாழக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் முடிக்கிறேன். வியாழக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு. வெள்ளி சனி. சரிங்க ஐயா. ஆமா, 72 மணி நேரம் கணக்கு. சரிங்க ஐயா. உண்ணா நோன்பு எப்படி முடிப்பது? பக்கம் 73. எப்படி முடிப்பது? டாக்டர் அர்னால்டு சொல்றாரு, நான் வந்து பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், பாலஸ்தீனத்துக்கே வந்திருக்காரு. பாலஸ்தீனத்துக்கு போய் இயேசுநாதரை பத்தி பார்த்துட்டு வந்திருக்கு. இயேசுநாதர் எப்படி வாழ்ந்திருப்பார்? அவர் இயற்கையினுடைய கட்டளைப்படிதான் வாழ்ந்திருக்காரு. அதிசயம் எல்லாம் ஏதும் இல்லைன்ட்டாரு. அதெல்லாம் அதிசயங்கள்லாம் வந்து அதிசயமே எதுவும் இல்லை, உண்மையத்தான் வாழ்ந்திருக்காரு. இவங்க உண்மையா வாழ்ந்தது அதிசயமா சொன்னங்காட்டி மக்களுக்கு புரியாம போயிடுச்சு. எப்ப உண்மைதான். எப்படி உங்களுக்கு நோய் நல்ல கை கால் எப்படி இருக்கு, வலி எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க ஐயா. கையை நீட்டுறீங்க, கால் நீட்டுறீங்க, எல்லாம் நடக்குது. இன்னைக்கு நேத்து காணொலி போடல, இன்னைக்கு காணொலி போடலங்க ஐயா. முடியலன்னு சொல்லிட்டு படுத்திருந்தேன். போட்டுறேன் ஐயா. முடியலன்னு சொன்னா கை கால் வலி அப்படின்னு சொல்லி போடுங்க. இந்த மாதிரி கை கால் வலி இருக்கு ஐயா. அப்புறம் குறைஞ்சிடுது. காலையில இருந்துச்சுதான் இருக்கு, அப்புறம் குறைஞ்சிடுது கொஞ்சம் கொஞ்சம். இன்னும் இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ஆமா, மாத கணக்கில் கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சரியாகும். முழு சுத்தம் அடை. இப்ப முன்னேறிட்டு வர்றது முழு தூய்மை என்பது. 13 வருஷமா படுத்தீங்க, இது வந்து 6 மாசத்துல சுத்தமாக எதிர்பார்க்கிறேன். அது 13 வருஷங்கிறது நீங்க தெரியாங்காட்டு 13 வருஷம் இல்லட்டா இது 180 நாள்ல சரியாயிரு. பரமேஸ்வரி எப்படி இடுப்பு எப்படி இருக்கு, எல்லாம் குறைஞ்சிருச்சா? கொஞ்சம் பரவாயில்லையா. எத்தனை விழுக்காடு முன்னேறி இருக்குது? அது எனக்கு கரெக்டா எப்படின்னு சொல்ல தெரியலங்க ஐயா. ஆனா வேலையில உங்களால இயல்பு வாழ்க்கையில் இருக்க முடியுது. கீழே போறது, கீழே கும்பிடுறது, மேல கும்பிடுறது, அப்ப நடக்கிறது. குடத்தை இடுப்புல வச்சேன்னா அந்த நரம்புல வைக்கும் போது வலிக்கும். ஆனா இப்ப அந்த வலி இல்லைங்க ஐயா. அதுதான் முக்கியம். அப்ப அங்க வந்து வீக்கம் குறைஞ்சிருச்சு. வீக்கம் குறைஞ்சிருச்சு. கேக்குதுங்களா? வலி இல்லைனாவே என்ன ஆகும்? அந்த இடத்துல குடம் வச்சா வலி இல்லைனாவே அதுக்கான வேலை அது செய்யுது. அதுக்கான வேலை அது அந்த இடத்துல இருக்கிற குணமாயிட்டு வருது. அந்த இடத்துல குணமாயிட்டு வருதுங்க ஐயா. இன்னொன்னு, நைட்டு தூங்கும் போது அந்த தொப்புளுக்கு மேல பாத்தீங்கன்னா முட்டை தண்ணிக்குள்ள போட்டு திருப்பி விட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தொப்புளுக்கு மேல ஏதோ கொஞ்சம் முட்டிக்கிட்டு வர மாதிரி தெரியுது. அப்புறம் திரும்ப கை வச்சு பார்த்தோம்னா அது அப்படியே உள்ள போயிடுது. அது என்ன ஐயா? அதெல்லாம் மாற்றம் தான். அவங்களுக்கு என்ன மாற்றம் தெரியுது, அது மாதிரி தான். அவங்க சொன்ன மாதிரி அந்த வயிற்றுக்குள்ள அப்படி குறுகுறுன்னு ஒரு சவுண்ட் வருது.
அந்த வயிறு உள்ள அந்த உறுப்பெல்லாம் வேலை செய்யறது அந்த உணர்வு தெரியுதுங்க ஐயா. ஆமா, எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி கிடையாதுங்க. அதாவது வயிற்று உள்ள உள்பகுதி வந்து அதாவது வெற்றிடமா இருக்கிறதுனால அது வந்து நல்லா ஃப்ரீயா விரிஞ்சு சுருங்கு. அதுதானுங்கய்யா? ஆமா, எல்லாமே வேலை செய்யும். எல்லா உறுப்புகளும் வேலை செய்யுது. ஆமா, எல்லா உறுப்புகளும் தன் வேலை. அதுதான் 72 மணி நேரம். நீங்க 72 மணி நேரம் போட்டுருங்க. இப்ப எல்லாரும் 72 மணி நேரம் போடுங்க. ஆமாங்க. ஐயா, 72 மணி நேரம் பண்ண முடியல ஐயா, ரொம்ப டயர்ட் ஆகுது எனக்கு. டயர்டா இருந்தா அப்பதான் பண்ணணும். அப்ப படுத்துட்டு தான் பண்ணணும். சரியா. இப்ப ஓய்வுல தான் பண்ணணும். உங்களுக்கு ஓய்வுல தான் இருக்கு சொல்றேன். 72 மணி நேரம் பண்ணுங்க, ஒண்ணும் ஆகாது. ஏங்க ஒண்ணுமே இல்லாம ஒருத்தன் சோனம் வாங்ஸ் எதுவுமே இல்லாம பேசாம படுத்துக்கிட்டாரு, 30 நாள் உயிரோட தான் இருந்தாரு. ஒண்ணும் ஆகலையே அவரு. இப்ப அவர் சரியாயிருச்சு ஐயா? யாருக்கு தெரியும்? சரி. எங்கிட்டே வைத்தியம் பார்த்தாரு. எங்கிட்டே வைத்தியம் பார்த்தாரு. சரியாச்சுன்னு என்னைய கேட்டீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? அது ஏன் சாகலைன்னு தான் கேக்குறேன். என்னது? அதான் அவரு நீர் தானே இருந்துட்டு இருக்காரு, அதனால சாகல. அதேதான் சொல்ல, நீங்களும் சாக மாட்டேன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு 30 நாள் போட சொல்லலாம். சூரிய ஸ்ரீமதி வீடியோ அனுப்பிடுறீங்க, அவங்கள பாத்துட்டு இருந்தோம். சரி, அப்ப 3 நாள் போடுங்க, 4 நாள். எந்த அளவுக்கு நீர் பயிற்சி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. நீங்க மயக்கம் சொல்லிட்டு நீங்க போடுறீங்க, அந்த காய்கறிக்கு போறீங்க. சரிங்க. அப்ப என்ன பண்ணலாம் தெரியுமா? 2 பேரிச்சை மரத்தோட நிறுத்திருக்கலாமா இல்லையா? வரப்ப 2 பேரிச்சை மரத்தோட நிறுத்தி இறக்கி விடுங்க. நீ சமையலுக்கு போகாதீங்க. சமையலுக்கு போறத நிறுத்திட்டு பேரிச்சை மரத்தோட நிறுத்துங்க. 2 பேரிச்சை மரம் சாப்பிட்டு இறக்கி விட்டுருங்க. என்னது? சரிங்க. எத்தனை தடவை கூட போட்டுக்கலாம். 2 பேர் சோர்வா இருக்கும் போலதான் செய்யணும். என்னது? சோர்வா இருக்கும் போது செய்யணும். சோர்வா இருக்கும் போதுதான் அது அமைதி படுக்கு தூங்க சொல்லுது. சோர்வா இருக்கும் போதுதான் நீர் மருந்து அருந்தணும். அப்ப முடியாத பொழுது 2-3 பேரிச்சம்பழம், ஒரு 5 பேரிச்சம்பழத்தையும் கொஞ்சம் வேர்க்கல வச்சு நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னா அந்த விஷம் இறங்கிடும். கொஞ்சம் வெந்நீர் குடிச்சா முடிஞ்சு போச்சு. சரிங்க. உண்ணா நோன்பு முடிக்கும் பொழுது சாப்பிடும் ஆகாரம் உண்ணா நோன்பை போலவே மிக மிக முக்கியமானது. அது நோயாளியின் நிலைமையும் உண்ணாவிரதம் இருந்த காலம் எவ்வளவு நாட்கள் என்பதையும் பொறுத்தது. இப்ப சோனம் வாங்ஸ் என்ன பழக்கம் இருக்க நமக்கு தெரியாது. இறைச்சி திங்கிற கூட்டமா தான் இருக்கும் சோனம் வாங்ஸ். சரி, உண்ணாவிரதம் இருந்த காலம் எவ்வளவு என்பதை பொறுத்தது. மரணத்தில் சாவில் முடிந்த 2 நோயாளிகள் சம்பந்தமான விவரங்களை நான் தருகிறேன். இது டாக்டர் அர்னால்ட் எழுதினது. மேற்படி மரணம் நிகழ்ந்தது உண்ணா நோன்பினால் அல்ல, உபவாசம் தவறான உணவால் முடிக்கப்பட்டதால் நிகழ்ந்தது. ஒரு முழு அசைவ உணவுக்காரர் சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவர் தன்னுடைய 1 வாரம் உண்ணா நோன்பை பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு அதனால் ஏற்பட்ட எதிர்வினைவுகளால் மரணம் அடைந்தார். அவர் என்ன சாப்பிட்டுக்கணும் தெரியுமா? வேக வைத்த காய்கறி கஞ்சி சாப்பிட்டுருக்கணும். 1 வாரம் இருக்கும்போது என்ன இருக்கும்? எல்லா விஷயம் எங்க வந்து நின்று இருக்கும்? 1 வாரம் ஓய்வு இருந்திருக்காரு. அப்போ எல்லா விஷயம் எங்க வந்து நின்று இருக்கும்? சொல்லுங்க. அசைவ உணவு வேற சாப்பிட்டுருக்காரு. சரி, 1 வாரம் ஓய்வு கொடுத்த பொழுது எல்லா விஷயம் எங்க வந்து தேங்கி இருக்கும்? மலக்கழிவுல தேங்கி இருக்கும். உணவு பாதை பூரா வந்து என்ன இருக்கும்? படிஞ்சிருக்கும். உள்ள படிஞ்சு எப்படி இருந்திருக்கும்? வெளியே போயிருக்குமா? போயிருக்காதா? போயிருக்காது. ஏன்னா ஒரு சாதாரண உணவு தின்னதுனால குடல் சுருங்கி போய் அந்த மலம் அப்படியே உள்ள நின்று இருக்கும். அப்ப ஒருத்தர் பேரிச்சம்பழம் சாப்பிடுறான். பேரிச்சம்பழம் சாப்பிட்டா என்ன பண்ணுது? நேர கீழே போய் பேரிச்சம்பழத்துல இனிப்பு இருக்குது. இனிப்பும் அது விஷம் சேர்ந்தோடனே கேஸ் மாதிரி பொங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது? பொங்கனே மாறுறப்ப சளி பூரா இழுத்துட்டு வருது. அந்த என்ன பேரிச்சம்பழம் என்ன பண்ணுதுன்னா உள்ள இருக்கிற சளி போல உரண்டைய திரண்டு என்ன பண்ணுது? வெளியேற முடியாம மலம் காருக்கு மாதிரி அடைச்சிருச்சு, கார மாதிரி பிடிச்சிருச்சு. அது வெளியேற முடியாம அங்கேயே தங்கி இனிப்பும் இருக்கிற இனிப்பும் அங்க இருக்க சளி விஷம் எல்லாம் சேர்ந்து கொடூரமான கார்பானிக் ஆசிட்டா மாறி சளியோட சேர்ந்து அவன் என்ன பண்ண மரணப்பழம் குடலை அறுத்து பார்த்தா
அந்த பேரிச்சை பழத்தை பூரா சளி சுத்தி இருக்குது. என்னது, விஷத்தை இழுத்துட்டு வந்து நிறுத்திடுது. ஏன் நின்று போச்சு? மழை அடைச்சிருச்சு. சரி, ஒரு 60 வயது மனிதர் 28 ஒரு வாரம் இருந்து அவர் இறந்தாரு. உங்களுக்கு சரியா எடுக்கல, பரமேஸ்வரர் சரியா எடுக்கல. ஒரு 60 வயது முதியர் வாட்ஸ்அப்ல கேட்டு அனுப்புங்க, வாட்ஸ்அப்ல கேட்டு அனுப்புங்க. பரமேஸ்வரி, உங்க பரமேஸ்வருக்கு கேள்வி பதில வாட்ஸ்அப் கேட்டு அனுப்புங்க. உங்க பேச்சு வரமாட்டேங்குது. ஹலோ, போயிட்டு இருக்க? நீங்க நிறுத்திக்கங்க, உங்களை நிறுத்திக்கங்க. உங்களை ஹலோ, நிறுத்திக்கங்க. சவுண்ட் வருது, நிறுத்துங்க. உங்களுக்கு பரமேஸ்வரி ஐயா இப்ப கேக்குதா ஐயா? அப்ப நாங்க 72 மணி நேரம் விரதம் இருக்கும் போதுங்க ஐயா, இப்ப நாங்க பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம்னா ஒண்ணும் பண்ணாதுங்களா? அதுக்கு ஒண்ணும் பண்ணாது. சரிங்க ஐயா. நீங்க சைவத்தில் தான் இருந்திருக்கிறீங்க. சரிங்க ஐயா. சரி, ரெண்டாவது வந்து நீங்க 2-3 பேரிச்சம்பழம் சாப்பிட போறீங்க. நீங்க உண்ணா நோன்பு நீட்டிட்டு போறீங்க. உண்ணா நோன்பு அந்த மலச்சிக்கல் வர்றப்போ அப்ப வந்து புழுக்கு புழுக்கே வந்து அப்படியே வந்து நிக்கும். அப்படியே வர்றப்போ என்ன பண்ணா கீழே வந்து நிக்கும், புழுக்கு புழுக்கே வந்து நிக்கும். கொஞ்சம் காற்று பிரியமா இருக்கும். அப்போ கொஞ்சம் தண்ணி, ஆசன வாயில் தண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஆசன வாயில் தண்ணி வைக்கிறப்ப அந்த பேரிச்சம்பழம் சளியை அடிச்சுட்டு கீழே வந்துடும். நம்ம திட்டமிட்டு உண்ணா நோன்பு இருக்கிறோம். என்னது, நாம உடம்புக்கு வைத்தியம் பண்றான். அவன் என்ன பண்றான்? பைத்தியம் பண்ணி இருக்கிறான். சரி, 60 வயது மனிதர் 28 நாட்கள், 60 வயது 28 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தார். அவருடைய முதல் உணவு சைவ உணவான வேக வைத்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டிருக்கான் முண்டம். மேற்படி தவறான உருளைக்கிழங்குகள், மேற்படி தவறான முதல் உணவின் தொந்தரவால் அவருடைய அது வந்து என்ன, உண்ணா நோன்பு இருந்ததுக்கு இருந்து முடிச்சுட்டு உருளைக்கிழங்கு சாப்பிட்டு இருக்கிறான். அவன் என்ன சாப்பிட்டுருக்கணும்? வேக வைத்த கீரையை வந்து அரிசி கஞ்சி வச்சு போட்டுக்கணும். நிறைய கீரை போட்டு கொஞ்சம் அரிசி போட்டு கீரை கஞ்சி வச்சிருக்கணும். அரிசியோ ஏதோ ஒரு தானியமா போட்டு கீரை நிறைய இருந்து தாளிச்சு விட்டு நோன்பு கஞ்சி சாப்பிட்டுருக்கணும். அதுல வெங்காயம் நிறைய இருக்கணும், கீரை நிறைய இருந்திருக்கணும். கீரை கஞ்சி தான் அதுக்கு பேரு, நோன்பு கஞ்சி. அது சாப்பிட்டுருக்கணும். முதல்ல சாப்பிடும்போது ஒரு 50 மில்லி 100 மில்லி 28 நாள் இருந்திருக்கு. அது கடுமையான நோயாளி வேற. அப்போ தொண்டையெல்லாம் சுருங்கி இருக்கும், குழாயில சுருங்கிடும். அப்ப லேசா எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு வெந்நீர்ல வெது வெதுப்பா ஒரு 50 மில்லி அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கொஞ்சம் வெது வெதுப்பா சாப்பிட்டு அந்த குடலை முதல்ல தொண்டையை விரிச்சு விட்டுருக்கணும், உள்ள குழாயை விரிச்சு விட்டுருக்கணும். விரிச்சதுக்கு அப்புறம் விரிச்சதுக்கு அப்புறம் இந்த நோன்பு கஞ்சி சாப்பிட்டுருக்கணும். சாப்பிட்டா அப்படியே கீழே மெல்ல இறங்கிட்டு போய் அப்படியே எளிதில் ஜீரணிக்கிறோம். அப்போ சிறுகுடல், இறப்பை, சிறுகுடல், பெருங்குடலுக்கு போய் விஷத்தை எடுத்துட்டு பொத்தக்கன்னு வெளியே போகும். அப்ப என்ன பண்ணணும்? அப்படியே 28 நாள் இருக்கும்போது மழை வந்து அடைச்சிருக்கும். அப்ப கீழே என்ன ஒத்தடம் கொடுத்து மழைவாயை தூய்மை செஞ்சிருக்கணும். தண்ணி விட்டு கழுவி இருக்கணும். தண்ணி விட்டு உள்ள இருக்கிற மழை 10 கிலோ மழை வெளியே வந்திருக்கும். 10 கிலோ மழை நாத்த பிணவாடையோட வெளியே வரும். அவ்வளவு கொடூரம். நான் ஊருக்கே நாரடிக்கும், அந்த அளவுக்கு மழை உண்டு இருக்கு. அதெல்லாம் வெளியே வந்துடணும். இதெல்லாம் செய்யணும். அதனால உங்களுக்கு அப்படி போடுறதே இல்லையா? ஒரு நாள்ல முறி, 2 நாள்ல முறி, 3 நாள்ல முறி, மீன் ஒரு நாளுக்கு இப்படித்தானே பண்றோம். அதெல்லாம் உங்களுக்கு தைரியம் வரத்தான் நீங்க 15 நாள் 20 நாள் அப்புறம் போகிறோம். அப்புறம் எப்பவுமே பழகி போச்சுன்னா அப்புறம் நீர்லயே போட்டு நீர்ல காட்டுல வாழ்ந்தீங்கன்னா நோயும் வராது, மரணம் வராது. சரிங்க. அது நீங்க விட்டு விட்டு செய்யறதுனால ஏறாது. விட்டு விட்டு செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சும்மா கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் விட்டு விட்டு செய்யறோங்க, அப்புறமேல கொஞ்சம் நாள் தள்ளி போடுறோம். அதெல்லாம் உங்க மன வலிமைதான். உங்க அந்த ஆரோக்கியம் வர்றப்ப உங்களுக்கே புரிஞ்சிடும். என்னது, உங்களுக்கு உடல் உங்க வலுவழுப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதை வேணா பண்ணலாம். நீங்க எல்லா வேலையும் பண்ணலாம். கடுமையான வேலை செய்யும் பொழுது இட்லியும் சட்னியும் தின்னுக்க வேண்டியதான், இட்லியும் கீரையும் தின்னுக்க வேண்டியதுதான்.
சரிங்க இட்லியும் கீரை திங்க வேண்டியதான், சப்பாத்தியும் கீரை தின்னுக்க வேண்டியதுதான் கடுமையான வேலை செய்யறப்ப. இப்ப வந்து வெறும் கீரை மட்டும் சாப்பிட்டு சுத்தப்படுத்துறோம். என்னது? வேற வெறும் கீரை மட்டும். ம். நீங்க வேணா 2 நாளைக்கு 3 நாளைக்கு பேரிச்சம்பழம் மட்டும் சாப்பிட்டு பாருங்க. நாளைல இருந்து ஒரு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 4 பேரிச்சம்பழம், சிறிது வேர்க்கடலை. அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு ஒரு 4 பேரிச்சம்பழம், சிறிது வேர்க்கடலை. அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு சிறிது வேர்க்கடலை, இப்ப சிறிது பேரிச்சம்பழம். அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு இப்படியே போட்டே போகல. சரிங்க ஐயா. என்னன்னு பாருங்க, ஒண்ணும் ஆகாது. என்னது? ஒண்ணும் ஆகாது. ஒண்ணு. இதான ஆனா நாளைக்கு பண்ணுங்க. மோஷன் மட்டும் வராது. ஆ? மோஷன் வராதுங்க இல்லையா? வெறும் பேரிச்சம்பழமும் வரணுங்கிற நிலக்கடலையும் அவசியம் இல்லையே. எதுக்கு வரணும்? உணவே அப்புறம் அது போகலை உள்ள. உள்ள இருக்கும்ல. உணவே போலயே. அமைத்த உணவே உள்ள போகலை. அப்ப 4 நாள் அப்படியே வந்து 4 நாளைக்கு ஒருக்கா அதுவே கட்டி கட்டியே கருப்பு கருப்பா கட்டி கட்டி அதே வர ஆரம்பிச்சிடும். வேணும்னா 4 நாளைக்கு ஒருக்கா கொஞ்சம் தண்ணி வச்சிங்கன்னா நம்ம ஆசன வாயில தண்ணி வச்சிங்கன்னா என்ன ஆயிரும்? சரிங்க. வெளிய எல்லாம் வந்து 4 நாள் கழிச்சு நம்ம கீரை கஞ்சி வச்சு குடிக்கும்போது வெளியே வந்துருமில்லங்க ஐயா. அதுவும் தேவையில்லை. ஆசன வாய் வச்சு தண்ணா அந்த அந்த பேரிச்சி மரத்திலே போடுங்க, ஒன்றும் ஆகாது. சரிங்க ஐயா. இப்ப சரிங்களா? சரிங்கன்னு சொல்லுங்க, தினம் கவனிங்க. சரின்னு சொல்லி தினம் எனக்கு வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா எனக்கு என்ன வரணும்? வாட்ஸ்அப்ல செய்தி வரணும். சரிங்க ஐயா. 3 பேர் பண்ணலாமா? பண்ணலாங்க. எனக்கு வேணாம் ஐயா, நான் நீரை மட்டும் அருந்து வருகிறேன் ஐயா. சரி, நீங்க 3 நாள் நீர் இருந்துங்க. பரமேஸ்வரி, பரமேஸ்வரி 3 தயாளன் ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்க என்ன பண்றீங்க? இடையில ஒரு 2 பேர் நானு இப்போ நீர் இதுலதான் இருக்கேன் நானு. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு தான் ஏன் ஒரு சப்பாத்தியும் கொஞ்சம் வெண்டிக்காயும் முட்டைகோஸ் வச்சு சாப்பிட்டேங்க. அது சரி, நீங்க பண்றது கரெக்ட். ஆமாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் சரியா தான் பண்றீங்க. இந்த பேரிச்சி மட்டும் பயிற்சி பண்ணி பாரு. அப்ப நீங்க வழக்கம் போல செய்யுங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சேட்டை உங்களுக்கு 6 மாசம் செய்வீங்க. காலையில எந்திரிச்சோன்னு 2 சாப்பிடுவேங்கய்யா. 2 பேருக்கு சாப்பிடலாம். அப்புறம் மதியம் இடையில ஏதாவது ஒரு மாதிரி அதுக்கு இதா இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போடுவாங்க. அவ்வளவுதான். நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னு நேந்திர சீவல் சாப்பிட்டேன். ஒரு 10 மணிக்கு ஒரு 4-5 சீவல் சாப்பிட்டேன். சரிங்க. இப்ப வந்து ஒரு 4-5 சீவல் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். ஐயா நானும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு மிச்சர் நீரை சாப்பிடுவாங்க மட்டும் ஐயா. அருந்தவா ஐயா? நானும் பேரிச்சம்பழம் வேர்களை சாப்பிட்டோமா இல்ல நீரை மட்டும் அருந்தி வரவா? எப்படி வேணாலும் நீங்க செய்யலாம். என்ன உறுதிப்படுத்துறீங்க அதை வந்து செய்தி வந்துட்டே இருக்கு. என்ன செய்றீங்களோ எனக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு செய்தி வரணும் நாளையில இருந்து. சரிங்க ஐயா. அதாவதுங்க, உங்களுக்கு உடம்புல வந்து இந்த சரிங்க. தெம்பு குறையிற தண்ணியை மாதிரி வந்து இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க அதை சாப்பிடுங்க. சரிங்க ஐயா, சும்மா நான் தண்ணி தான் ஐயா குடிக்கிறேன். டயத்துக்கு சாப்பிடணும்னு சாப்பிடாதீங்க அதை. இல்ல அப்படி கிடையாது. இப்பதான் இன்னைக்குதான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 48 மணி நேரம் முடிஞ்சது. சரி, இது செஞ்சு பாருங்க. மறுபடியும் நம்ம நாளைக்கு காலையில 7ல இருந்து 7:30 பேசுவோம். நன்றி, வணக்கம். சரி. சரிங்க ஐயா, நன்றி ஐயா.